விவசாய பகுதிகளை மறையூர் டவுனுடன் இணைக்கக்கூடிய கூடவயல் பாலத்தின் வேலைகள் 4 வருடங்கள் கடந்தும் நிறைவு பெறாததை கண்டித்து எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. 2020 சேதமடைந்த பாலத்திற்கு பதில் புதிய பாலம் கட்டுவதற்கு புளோக் பஞ்சாயத்து 35 லட்சம் ரூபாய் அனுமதித்த போதும் வேலைகள் முடங்கிய நிலையில் உள்ளது. விவசாய பகுதிகளை மறையூர் டவுனுடன் இணைக்கும் கூடவயல் பாலத்தின் வேலைகள் 4 வருடங்களாக நிறைவு பெறாததில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. 2020 மழை வெள்ளத்தில் சேதமடைந்த பாலத்திற்கு பதில் புதிய பாலம் அமைக்க புளோக் பஞ்சாயத்து 35 லட்சம் ரூபாய் அனுமதித்த போதும் வேலைகள் பாதி வழியில் முடங்கியது. ஒப்பந்தக்காரர் பாலத்தின் 2 பக்கங்களிலும் தூண்கள் அமைத்ததை தவிர தொடர் வேலைகள் நடத்தவில்லை. கடந்த பஞ்சாயத்து தேர்தல் காலத்தில் பாலத்தின் வேலைகள் விவாதம் ஏற்பட்டதோடு வாக்காளர்களை ஏமாற்றி 2 அடி வீதியில் கம்பிகள் உபயோகித்து ஒரு தற்காலிக நடைபாதை அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த நடைபாதை வழியாக பயணிக்கும் போது ஆபத்தாக உள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எலெக்ஷன் ஓட்டு கேட்க போறதுக்காக இந்த பாலத்தை பிரைவேட்டா ஒரு செப்பரேட்டா ஒரு ஒர்க்கு இங்கே செஞ்சுருக்காங்க. ஒரு 2 அடியில் நடைபாதை மாத்திரம். அப்போ இது ரோடு அந்த பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் இந்த பாலம் ரோடாக தான் இதை அனுமதித்து இந்த ஃபண்டு கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலம் ஒரு 2 அடி நடைபாதை, ஒரு ஆடு பாலமும் சொல்லலாம். இது புளோக் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை நம்ம மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள ஃபண்டாக இருக்கட்டும், இது ஜனங்களுக்குள்ள பணம். ஜனங்களுக்குள்ள பணத்தை தூர்த்தடிக்க இங்கே நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். பாலம் இல்லாததால் பல கிலோமீட்டர்கள் சுற்றிதான் விவசாயிகளும் பொதுமக்களும் மறையூர் டவுனுக்கு வந்து செல்கின்றனர். എളിதாக ടൗണുക്ക് വര ഇത്ര വർഷം 5-6 വർഷം ഈ പാലം പണിയാനായിട്ട് ഈ കോൺട്രാക്ടർക്ക് ഇത്ര സമയം എടുത്തിട്ടുണ്ട്. കൂടാതെ ഈ വേനൽ കാലത്ത് ഈ പാലം പണിയത്തില്ല അവർ. ഇപ്പോൾ വേനൽക്കാലമാണ്, ഈ വേനലിൽ അവർ പണിയത്തില്ല. മഴ പെയ്യുമ്പോൾ 2 ആളുകളെയും കൂട്ടി വന്ന് പണിയുന്ന പോലെ നിന്നിട്ട് വിട്ടുപോയി കളയും. എന്നാൽ ഈ ഇപ്പോൾ 5-6 വർഷമായിട്ടും ഈ പണി തുടർന്ന് നടക്കുന്നില്ല. ഇപ്പോൾ ജനങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഈ പാലം താമസിക്കാതെ പണിത് കൊടുക്കണം. ഇല്ലാത്ത പക്ഷത്ത് BJPയുടെ ഭാഗത്തുനിന്ന് പ്രതിഷേധമായി ഞങ്ങൾ മുന്നോട്ട് വരുമെന്ന് പറയുന്നു. കൂടാതെ ഇവിടെ 11-ാം വാർഡ്, 10, അതുപോലെ നാച്ചുവേല്, ഇങ്ങനെ കുറേ സ്ഥലങ്ങളുണ്ട്. ഈ സ്ഥലമെല്ലാം സ്ഥിതി ചെയ്യുന്നത് ഈ പാലത്തിൽ കൂടി ആളുകൾ പൊതുജനങ്ങൾ നടക്കുന്നത്. ഇത്ര വർഷമായിട്ട് ഈ പണി ചെയ്തിട്ടില്ല. അതായത് ഇലക്ഷൻ സമയത്തിൽ എന്താ പറയുക, കേവലം വോട്ടിന് വേണ്ടിയിട്ട് ഒരു താൽക്കാലിക പാലം ഇട്ടുവച്ചിരിക്കണം. അത് കോൺട്രാക്ടറുകാർ അദ്ദേഹത്തിൻ്റെ സ്വന്തം കൈപ്പൈസ ഇട്ട് പണിതെന്നൊക്കെയാണ് പറയുന്നത്. ഇലക്ഷന് വോട്ടിന് വേണ്ടിയിട്ടാണ്. ഇത് താമസിക്കാതെ ജനങ്ങൾക്ക് ഉപയോഗപരമായി ചെയ്തു കൊടുക്കാത്ത പക്ഷത്ത് ഭാരതീയ ജനതാ പാർട്ടി എന്താ പറയുന്നത്, ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിനെതിരെയും വിജിലൻസ് കേസായിട്ട് മുന്നോട്ട് പോകുന്നു മാത്രം. உதவியிருந்த பாலம் அதிகாரிகளின் மெத்தனத்தால் இதுவரை வேலைகள் தொடங்கப்படாமல் உள்ளதாக பிஜேபியும் குற்றம் சாட்டியுள்ளது. பைட் பாலத்தின் வேலைகளுக்காக அனுமதித்த பணத்தில் ஊழல் நடந்துள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பை பாதிக்கும் விதத்தில் இந்த மெத்தனத்தை நிறுத்தி உடனடியாக பாலத்தின் வேலைகள் நடத்த வேண்டும் என்றும் பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது. இல்லையென்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்தவும் தொண்டர்கள் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.